இங்கே தலைமை உரையாற்றிய நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா நல்லசாமி அவர்கள், கல் என்பது மது அல்ல, மது என்ற வகையில் அது இணையாது. கல் உணவின் ஒரு பகுதி என்பதை இந்த மாநாட்டில் மட்டுமல்ல பல ஆண்டுகளாக எழுதியும் பேசியும் வாதிட்டும் வருகிறார்கள். பல இடங்களில் கள் மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி பணம் பரிசாக தருகிறேன் என்று கூட முன்வைத்து வாதிட்டார்கள். இங்கே அறிவார்ந்த பெருமக்கள், எனது அன்பு சொந்தங்கள் இடத்திலே இது ஒரு கட்சி, இது ஒரு அமைப்பு, இதில் ஒரு மாநாடு என்று இல்லாது நீண்ட காலமாக இந்த மண்ணின் மக்களுக்கு மறுக்கப்படுகிற உரிமை, அதை போராடி பெற வேண்டியது ஒவ்வொரு தமிழ் மகனின் பிறவி கடமை என்பதை உணர்ந்து நாம் இந்த இடத்திலே நிற்கிறோம். தொடக்கத்திலிருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபாட்டோடு நாங்கள் கலந்து கொண்டு பங்கேற்க காரணம், தாய்ப்பாலோடு பனம்பாலையும் உண்டு வளர்ந்தவர்கள் என்கிற பாசத்தால் தொடர்ந்து இந்த களத்திலே நிற்கிறோம். கல் உணவின் ஒரு பகுதி என்று உறுதியாக வாதிட காரணம், இந்த மானுட சமூகம் எந்த ஒன்றையும் போதும் என்று சொல்லாது, உணவை தவிர. ஆனால் கல், இப்ப சீமச்சாராயம், இப்ப டாஸ்மார்க் கடைகளிலே விற்கிற சரக்கை அல்லது பீரையோ பிராண்டியோ விஸ்கியோ ரம்மையோ ஜின்னையோ ஒயினையோ எதை குடித்தாலும் அது போதும் என்று சொல்ல மாட்டான். மயங்கி தன்னிலை மறந்து கீழே விழுகிற வரை குடிப்பான். ஆனால் எவ்வளவு பெரிய குடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் 2 லிட்டர் அல்லது 2 செம்பு 3 செம்புக்கு மேலே கல்லை அருந்த முடியாது. அதற்கு மேலே போதும் என்று சொல்லுவானேயானால், உணவை தவிர எது ஒன்றையும் மனிதன் போதும் என்று சொல்ல மாட்டான், கல்லை போதும் என்று சொல்வான். சங்க இலக்கியங்களில் இருந்தே கல் இருக்கிறது. கல்லுண்ணாமையே நமது மூதாதை வள்ளுவ பெருமகனார் மறைமொழியில் பாடியிருந்தாலும், இங்கே உங்கள் மூதாதை கல்லுண்ணாமையை பாடிவிட்டாரே வள்ளுவன். கொல்லான் புலான் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும், அதான் அவன் பாடியதுதான். கொலையில் கொடியோரை வேந்தொருத்தல் பைங்குல் கலை கட்டதனோடு நேர், அதுவும் அவன் பாடியதுதான். உயிர்களை கொல்லாதே என்று பாடிய அவன் கொலையில் கொடியோரை வேந்தெடுத்தல், துரோகியை போட்டு தள்ளுதலும் அது கலை எடுத்தலுக்கு சமம்டாங்கிறான், அதுவும் அவன் தான் பாடியிருக்கான். ஆனால் இன்றைக்கு எங்கள் மூதாதை இருந்தால் கல் உண்ணாமையை பாட மாட்டான், கல் உண்ணாமல் இருந்தால் அதை வசைபாடி இருப்பான். சங்க இலக்கியங்களிலிருந்து அவையும் அதிகமானும் கல் உண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று இருக்கிறது. சங்க இலக்கியங்களிலிருந்தே. என்னால் கல் மது அல்ல. ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உலகெங்கும் மது இருக்கிறது. ரஷ்யானா ஓட்கா இருக்குது, அவன் முந்திரி பருப்பில் செய்கிறான், சிலர் கோதுமையில் செய்யலாம், சில அரிசியில் செய்கிறான். ஷாம்பைன் இருக்குது, ரம் இருக்குது, ஜின் இருக்குது, ஓயின் இருக்குது, திராட்சையில் காய்ச்சறான், அப்படி. ஆனால் உலகின் மூத்த குடியான தமிழ் பெருங்குடிக்கு அதற்கென்று ஒரு மதுபானம் இருக்கிறது, அது இந்த கல். அது தமிழனின் தேசிய பானம். நாங்கள் அதை கல் என்ற சொல்லையே மறுதலிக்கிறோம், வெறுக்கிறோம். அதை பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று சொல்கிறோம். கல்லு தானடா உங்க எங்க மூதாதை பாடிட்டான், கல்லு கல்லு இல்ல, அத தள்ளு, அந்த சொல்லையே தள்ளு. இப்ப என்ன சொல்லலாம்? மூலிகை சாறு. இவ்வளவுண்டு அருகம்புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது, இவ்வளவுண்டு கோதுமை புல்லு சாறு குடிச்சா உடம்புக்கு நல்லது. எவ்வளவு பெரிய புல்லு கல்லு இந்த பனை, அதனுடைய சாறை குடிச்சா நல்லது இல்லையா? ஒரு கேள்விதான் என் உடன் பிறந்தார்களே, கல்லு குடிச்சு செத்தவனை சொல்லு, சொத்தம்பட்டையும் வித்தவனை சொல்லு, ஒருத்தனை சொல்லு.
எங்க ஐயா சொன்னார் பாருங்க, பல நோய்களை குணப்படுத்துகிற மூலிகை, எந்த கலப்படமும் இல்லாத மூலிகை பனம்பால், தென்னம்பால் மூலிகை சாறு. நான் கூட கேட்டேன், இந்த பனை 2-3 மாசம் தான் இருக்குது, இப்ப நம்ம வந்தா கல் திறக்கணும், பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறுன்னு நம்ம கொண்டு வருவோம். இப்ப தென்னம்பால் தென்னை மரத்துல கிடைக்கும், அது போதிய அளவு கிடைக்காது. இப்ப பனம் மரம் கொஞ்ச காலம் தான் இருக்கு, 2-3 மாசம் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் பாண்டியன் கேட்டேன். அண்ணன் ஈச்ச மரம் இருக்கு, அதுல எப்பவும் நம்ம கட்டிக்கலாம். அப்பா தப்பிச்சோம்டான்னு நினைச்சேன். இப்ப இதுல நீங்க ஆழமா நீங்க எப்படி பார்த்தாலும் சரி, இது எப்படி பார்த்தாலும் சரி, இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்கு பேச கூட்டிட்டு போயிட்டு அந்த பிரச்சனையை தந்தவனை விமர்சித்து பேசக்கூடாதுன்றாங்க. நான் பல போராட்டங்களுக்கு போயிருக்கேன், அதை மட்டும் கொஞ்சம் பேசிடாதியே அப்படின்னா எப்படி? கொலகாரனை இவன் தான் கொலகாரன் சொல்லாம அங்க போய் பேசி என்ன பயன் இருக்குது? இத்தனை மாநிலங்களில் நம்முடைய தலைவர் ஐயா நல்லசாமி சொல்லும்போது சொன்னார்கள், புதுச்சேரியில் கல் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கப்படுது, விற்கப்படுது. தமிழ்நாட்டில் மட்டும் தடை ஏன்? நான் கேட்டேன், கல் மது சரி தடை, அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற அந்த பீர், பிராண்டி, ஒயின், ரம், ஜின் எல்லாம் புனித நீரா, கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா என்று கேட்டேன். அதுக்கு ஒரு பதிலும் இல்லை. இத்தனை மாநிலங்களில் கல் இறக்கப்படுகிற அனுமதி இருக்கிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை எதற்கு? எதற்கு என்றால், என் உடன் பிறந்தார்களே, இந்தியாவை ஆள்கிற எந்த மாநில முதலமைச்சருக்கும் சாராய தொழிற்சாலை கிடையாது. சந்திரபாபு நாயுடுக்கு ஃபேக்டரி இருக்கா? பினராயி விஜயனுக்கு சாராய ஆலை இருக்கா? இல்ல மம்தா பானர்ஜிக்கு இருக்கா? இல்ல சீதாராமையாக்கு இருக்கா? இல்லை. தமிழ்நாட்டை ஆண்ட முதலமைச்சர்களுக்கு மட்டும் கணக்கில்லாத சாராய ஆலைகள் இருக்கிறது. நீண்ட காலமாக இந்த அரசுகள் டாஸ்மார்க்கில் மட்டும்தான் பாஸ்மார்க் வாங்குகிறார்கள். ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடிக்கு சாராயம் விற்கிறார்கள். 40,000 கோடி. சட்டசபையிலே நிதியமைச்சர் பேசுகிறார், 40,000 கோடியிலிருந்து இன்னும் 5,000 கோடி, 50,000 கோடிக்கு மது விற்பனையை உயர்த்த திட்டமிடுகிறோம். எப்படி? குடிகார பயல்கள் எண்ணிக்கையை கூட்டுவதற்கு திட்டமிடுகிறோம். அறிவார்ந்த பெருமக்களே, எண்ணிலும் இல்லை என் தம்பி தங்கைகளே, கடந்த பொங்கல், இந்த பொங்கலுக்கு மட்டும் 2 நாளில் 725 கோடி குடிச்சிருக்கான். எத்தனை நாளில்? 2 நாளில் 725 கோடி. இப்ப நம்ம கேள்வி, அடுத்த கேள்வி என்ன? 2 நாளைக்கு 725 கோடிக்கு குடிக்கிற இவனுக்கு, இவ்வளவு வருமானம் இருக்கிற இவனுக்கு எதுக்குடா இலவசம்? இதான் கேள்வி. ஒரு படம், ஒரு திரைப்படம், பிடித்த நடிகரின் படம் ஒரே நாளில் 35 கோடி வசூலிக்குது. ஒரு நாளில் 650 கோடிக்கு குடிக்கிறான் தீபாவளிக்கு. இந்த காசு எங்க போகுது? எங்க வருது? என்ன பண்ற? உயிரை கொள்ளுகிற விஷத்தை மதுக்கடையை அரசு திறந்து வைத்துவிட்டு இளைஞர் நலன், விளையாட்டு, மனிதவள மேம்பாடு, சுகாதாரம் என்ற இலாக்காக்களை வைத்திருப்பது போல ஒரு வேடிக்கை, ஒரு பைத்தியக்காரத்தனம் உலகத்தில் ஏதாவது உண்டா? 100 குற்றங்களில் 90 குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்கிறது. தெருவுக்கு தெரு 2 டாஸ்மார்க் கடைகளை திறந்து வைத்துவிட்டு சட்டம் ஒழுங்கு என்பது எவ்வளவு வேடிக்கையானது! என்ன, ஏன் இந்த கல்லை தடை செய்யணும்? அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு தம்பி தங்கையிலே கவனிங்கள். ஏன் இந்த கல்லை தடை செய்யணும்? ஏன் தடை செய்யணும்னா, எவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்தாலும் சரிதான், அவன் 2 செம்பு 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. 1 லிட்டர் எவ்வளவு? 100 ரூபாய். 2 லிட்டர் குடிச்சிட்டான்னா அது அதுக்கப்புறம் அவனால போதும்ட்டு போயிடுவான். 200 ரூபாயோட வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் இந்த டாஸ்மார்க்கு போனா 500 ரூபாய் கூலினா 500 ரூபாயும் குடிச்சுட்டு அதுக்கு மேல வீட்டில் போய் பொண்டாட்டி காதல இருக்கிற கழுத்துல இருக்கிறதுல அத்துக்கிட்டு வந்து குடிச்சு
நாசமாகணும், மொத்தத்தையும் பறிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பணும். இப்ப இந்த கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? அவர்கிட்ட இருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் படுத்துரும். இங்க சிக்கல் இதுதான், இந்த வேர் அதுதான், இந்த வேர் பிரச்சனைக்கான வேர். ஏன் எல்லா மாநிலங்களும் கல் இருக்கும் போது என் மாநிலத்தில் மட்டும் தடை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது, இடையூறு இருக்கிறது, வழக்கு இருக்கிறது? இப்ப தீர்மானம் படிச்ச தம்பி சொன்னாரு, பனையரில் மீது போடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நீங்கள் உடனடியாக நீக்க வேண்டும். நீக்க வேண்டாம், அப்படியே வச்சுக்க. எந்த அதிகாரமும் நிரந்தரம் இல்லை என்பதையும் நினைவில் வச்சுக்க, நினைவில் வச்சுக்க. இந்த எவனவன் டாஸ்மார்க்கு ஃபேக்டரி வச்சு காய்ச்சி இந்த கடைகளுக்கு சப்ளை பண்ண அத்தனை பேரையும் உள்ள தூக்கி போடல. ஒரு நாள் நீ பாத்து, நீ இந்த கல்லு மேல கல்லு இறங்கின மேல வழக்கு போட்டவன் நீதானே, நீதானே. அதிகாரம் நிலையானதல்ல. வலியோர் சிலர் எதியோர் தம்மை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாளுகள் நிலையாமெனும் நினைவாங்கிறான். நீயே இருந்துருவ எழுதுவான். நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பொதுச் செயலாளர் எல்லாம் எங்க படுத்திருக்கீங்கன்னு நாங்க பார்த்தானே இருக்கோம். நிரந்தரம் என்ன? நிரந்தரம் எது? நிரந்தரம் மீட்டு ஒன்னு நிரந்தரம் இல்ல. கால சக்கரம், வரலாற்றின் சக்கரங்கள் சுழன்று கொண்டேதான் இருக்கும். கீழே இருப்பது மேலே வரும், மேலே இருப்பது ஒரு நாள் கீழே வரும். வீதியில் நின்று இன்று போராடி கொண்டிருக்கிற மக்கள், தங்கள் உரிமைக்காக உணர்வெளிச்சோடு ஒன்று கூடி நிற்கிற மக்கள் ஒரு நாள் மேலே வருவார்கள். இதை தடுத்து நிறுத்துகிற நீங்கள் ஒரு நாள் இதே மாதிரி கீழே வருவீர்கள். இது நடக்கும். சொல்றது அது கல்லு மது அது இதுன்னு உலகம் பூரா விற்கிறான். அமெரிக்காலாம் 17 காய்ச்சற கருப்பட்டி 350 ரூபா, 1000 ரூபா ஒரு கிலோ. கல்லுல காய்ச்சற கருப்பட்டிக்கு விலை அதிகம் 500 ரூபா. சுண்ணாம்ப கூட கலப்படமா பாக்குறான் அவன். இந்த பாரு, இவன் எங்க பொருளாதாரம் தெரியாத இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு அவன் சாராய பொருளாதாரத்தை வச்சு நம்மளை சாகடிச்சுக்கிட்டு இருக்கான். பனை என்பது தமிழனின் தேசிய மரம், தமிழனின் தேசிய மரம். எத்தனை புயல் அடித்ததா சாஞ்ச ஒரு பனைய சொல்றா, ஒரு பனைய சொல்றா. இந்த பைத்தியக்கார பயில்கள்ட்ட கொடுத்து நாட்டை கொடுத்துட்டு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாடா வேளாண்மை செய்யறோம். உலகத்தில் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே திரும்பி பார்க்க வைத்தவன்டா என் முன்னோர்கள். ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று அணையை கட்டி நிறுவியான் கரிகால் பெருவள சோழன் என் பாட்டன். எல்லா அணைகளும் நீர் வந்து இப்படி கீழ் நோக்கி தான் போகும். உலகத்திலே பாம்பை போல வளைந்து வளைந்து கீழே இருந்து மேலே ஏறி தண்ணி வாய்கிற ஒரு முறையை உலகத்திலே கட்டியவன் என் பாட்டன் காளிங்கராயன். இந்த உலகத்தில் எவனா சொல்ற மாதிரி அப்படி அணை கட்டி பாய்ச்சிக்கிட்டு எங்களுக்கு இந்த காவாய் இருக்குல்ல, காவாயில 2 பக்கமும் மண் அரிக்குதுன்னு. மண் அரிக்கிறதுக்கு தாண்டா மடப்பையில் அப்படி வச்சிருக்கு. கசிவு நீர் பாசனம்னு இருக்கு, பல ஆயிரம் ஏக்கர் பாயுது. அதுல சிமெண்ட போட்டு பூசுற விஞ்ஞானிகளை உலகத்துல எங்கேயாவது பார்த்திருக்கியா நீ? உலகத்தை பார்த்திருக்கியா நீ எங்கேயாவது? நீர் தரையில ஊறி போகணும், பக்கவாட்டில் ஊறி போகணும், நண்டு நத்து அதுல போய் இருக்கணும், மண்புழு பூச்சி புழு இருக்கணும், அப்பத்தான் மண்ணு வளமாகும். இது கூட தெரியாதவன்ட்ட நாட்டை கொடுத்து விட்டு டே மண் அரிக்குதுன்னா 2 கரையில மரம் நடணும்டா, மரம் நடணும். இருக்கிற மரங்களிலே விசித்திரமான மரம் பனை. தென்னைக்கும் பனைக்கு என்ன பராமரிக்கணும். இவனை பராமரிக்க வேண்டியது இல்லை. 1000 அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழ்வான். எல்லாத்துக்கும் பக்க வேர் இருக்கு, இவனுக்கு பக்க வேறு கிடையாது, ஆணி வேறு தான். இவனுக்கு வேறு கிடையாது, டியூப் குழாய். அவன் பட்டு போனோன்னு அந்த வேற எடுத்துப்பாரு, அப்படி கருப்பா ஒரு இது இருக்கும், எடுத்தீங்கன்னா குழாய் மாதிரி இருப்பான், உள்ள பஞ்சு இருக்கும், அந்த பஞ்சுல நீரை உறிஞ்சி வச்சுக்கிடுவான். கிணறை சுற்றி 10 பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாது என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றார். அவன் உறிஞ்சு கொண்டாந்து அப்படி வச்சுக்கிடுவான். அவன் வறண்ட நில பயிர் எவ்வளவு ஆழமா இருந்தாலும் தூக்கிட்டு வந்து தண்ணீர் வச்சுக்கிடுவான்.
800க்கு மேற்பட்ட பயன்பாட்டை தன் உடலில் இருந்து மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் பனை மரம் தான் கற்பக தருங்கிறான். 800க்கு மேற்பட்டது. பனையில ஒன்று சொல்றா கழிவுன்னு, வேஸ்ட் ஒன்னு சொல்லுவா, ஒன்னே ஒன்னு சொல்லு, ஒன்றும் கிடையாது. அதனால்தான் தமிழனின் தேசிய மரம் என்று வைத்தான். பனை மேல எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பற்றென்ன? ஈழ தாயகத்தில் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் பெருங்கடை கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பனையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது. எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடுத்து தடுத்து மாவீரர்களை காப்பாற்றியது பனை. அது எவ்வளவு பெரிய பொருளாதாரம் அதில் இருக்குன்னு தெரியாம, அதுல எங்க ஊர்ல சிவகங்கை ராமநாதத்துல 100 ரூபாய்க்கு விற்கிறான் அந்த மரத்தை, 100 ஆண்டு கால மரத்தை 100 ரூபாய்க்கு. கேரளாவில இருந்து கல்குவாரிக்கு செங்கல் கால்வாய்க்கு வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. செங்கல் கால்வாய்க்கு என்னன்னு தெரியாம தன் உடலிலே எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பனை. எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி, நான் வளர்க்குறவங்கள படிச்சிருக்கேன், நான் படிச்சுட்டு இதை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நாங்கள் 17 தான் இறக்குறோம். 17 இறக்குறோமா கல் இறக்குறோமான்ட்டு சோதிக்கிறேன்னு உடச்சி போட்டிருக்கிறத பாருங்க அப்படின்னு எடுத்து காணொலியா வெளியிட்டிருக்கான். வலைவெளியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அவ்வளவு நேர்மையா கடமையாற்றுகிறார். இது ஒரு கொடுமையான நடவடிக்கையை தான் நம்ம பார்க்கணும். நீண்ட காலமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப எங்க ஐயா கேட்கிற மாதிரி விடுதலை எல்லாம் நாங்க கேட்கல, நாங்க இறக்குறோம், விற்கிறோம். உன்னால என்ன முடியுமோ செய். வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு. அது தடை அதை உடை, சிறை அதை நிறை. இந்த கோட்பாட்டை ஏற்கிறவன் தான் வாழ முடியும். ஒரே நாள்ல 100 வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு? நான் தான். ஒரே நாள்ல செஞ்சுரி. கிரிக்கெட்ல இல்ல, வழக்குல ஒரே நாள்ல. ஏன் சொல்லு? என்ன பண்ணிடுவ? என்ன பண்ணிடுவார் சொல்லு? ஜெயில போடுவ, போடு. என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா, நாங்கெல்லாம் சிறை பறவைன்றப்பல ஜெயில் கட்டதே எங்களுக்கு. இப்ப என் சொந்தக்காரெல்லாம் போலீஸா இருக்காங்க, எல்லாம் வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க. இந்த என் தம்பி இதெல்லாம் கூட வக்கீலுக்கு படிச்சிருக்காப்புல. நாங்கெல்லாம் இல்லைன்னா வேலை என்ன வேலை இருக்கு? ஏதாவது வழக்க கொடுக்கணும்ல. அப்புறம் மாமச்சன் அண்ணன் தம்பில எப்படி பொழைக்கிறது? எப்படி பொழைக்கிறது? இப்ப நீதிபதிகள்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி நீதிபதி ஆகி பயன் கோர்ட்டெல்லாம் என்ன பண்றது? இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான். இது நமது உரிமை. இது வேளாண்மையில் ஒரு பகுதி. வேளாண்மை என்பது தொழில் அல்ல, ஒரு பண்பாடு, வாழ்வியல். தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல், பதநீர் இறக்குதல், இந்த பனை வேளாண்மை. அதை நீ எவ்வளவு நாள் தடுத்துருவ, நிறுத்திடுவ? எவ்வளவு நாள்? அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்றாருல்ல, அதுல கலப்படம் 1987 87 அது கலப்படம் வருது, கல் இல்ல அப்படின்னு. ஏன்னா கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்லை. இப்ப இவங்க டாஸ்மார்க்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்புங்க ஐயா, ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்லை. எந்த சரக்குலையும் கலப்படம் இல்லை. இல்ல இல்ல, எதுலையுமே கலப்படம் இல்லை. இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப ஒரு அரசு, நல்ல அரசு, எங்க ஐயா சொன்னார்ல, குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. அப்புறம்
இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல்னு. அது ஒரு அதையும் எழுதுன அந்த அந்த பாட்டம் தான். அப்ப மறுபடியும் என்ன சொல்றான்? நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல். நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க, அதான் நல்ல ஆண்மகனுக்கு அழகுங்கிறான். தமிழ் சமூகம் தடுமாறிட்டது. வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாது என் உடன் பிறந்தார்களே. தலைவன் என்பவன் ரத்தவனாகவும், தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும், தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும். அதை நினைவில் வச்சுக் கொள்ளணும். வந்தவன் போனவன்ட்டா நாட்டை கொடுத்துட்டு தினம் போராட்டம். கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா? மற்றதெல்லாம் விடுதலை அடைஞ்சிட்டீங்களா? அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே, ஆண்டுக்காண்டு குறைகிறதே. ஏன்? அதற்கான காரணம் என்ன? ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும்? ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி இந்த மாதிரி மாவட்டங்களில், திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாம், சேலம் போன்ற மாவட்டங்களில் எல்லாம் டாஸ்மார்க் விற்பனை குறைகிறதே. அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால், படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல், குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு, அது அரசா தரிசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இவர்கள் ஒருபோதும் டாஸ்மார்க் கடையை மூட மாட்டார்கள். இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுல போட்டிருக்கோம்ல, கள் எமது உணவு, கள் எமது உரிமை. அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை. நீ என்ன விடுதலை தருவதல்ல, விடுதலை பெறுவது. இது எனது உரிமை, நான் பெறணும். அவ்வளவுதான். அப்ப அவரே சொல்றார், தம்பி 50,000 கோடிக்கு நம் வருவாய் ஈட்ட முடியுங்கிறாரு. இப்ப ஒரு கற்பனை பாருங்க. இப்ப ஒரு அரசு வருது, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, ஒரு கட்டமைப்பு முடிவு பண்ணிட்டோம். பனை, தென்னை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைன்னா பெரிய கட்டடத்தை கட்டி அதுல சென்ட்ரிங் போட்டு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு பெரிய தொழிற்சாலையை தகர சீட்ல தான் கட்டுறான். பதநீரை இறக்க, கருப்பட்டியை காய்ச்ச, நாட்டு சர்க்கரை, பனங்கற்கண்டு தயாரிக்க, பனை ஓலை, பாய், கொட்டான் எல்லாம் தயாரிக்க, பனை நார், அதிலிருந்து கயிற்று கட்டில், அதிலிருந்து கொட்டான், அதிலிருந்து பாய் எல்லாம் தயாரிக்க, ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்து உங்களால் நம்ப முடிகிறதா? பனை ஓலை, கொட்டான் இந்த துபாய் நாடுகளில் 250 ரூபாய், 300 ரூபாய், 400 ரூபாய். அமெரிக்காவிலே என் அன்பு தம்பி தங்கையிலே உடன் பிறந்தார்களே, ஒரு கயிற்று கட்டில் 40,000 ரூபாய் ஒரு கயிற்று கட்டில். எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது தெரியாமல், இந்த பனை எங்கெங்கு இருக்கிறதோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி செய்கிற தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் வாழ்விடங்களிலேயே அரசு பணி, அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை, ஏழ்மை ஒளிந்துவிடும். 1000, 500க்கு கையேந்துகிற நிலைமை ஒளிந்துவிடும். பசி என்ற வார்த்தை இல்லாது ஒளிந்துவிடும். அதுதான் இங்கே ஒரு பதாகையை ஏந்தி கொண்டிருந்தான் ஒரு தம்பி. தமிழ் குடி மக்களின் தற்சார்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும். அதில் ஒன்றுதான் பதநீர், கல் இறக்குகிற உரிமை. அதை விட்டுவிட்டு டாஸ்மார்க்ல இவ்வளவு சரக்கு வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது, வேடிக்கையானது, அருவருக்கத்தக்கது. இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலையை அடைய முடியும்? எந்த உரிமையை அடைய முடியும்? உங்களுக்கு தெரியாதா? உங்க மனச்சான்றை சொல்லுங்கள். நாடெங்கிலும் கணக்கில்லாத போதைப் பொருள்கள் விற்கப்படுகிறது.
அதிகமான போதைப் பொருள்கள் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களுக்கு அருகிலேயே விற்கப்படுகிறது. இதெல்லாம் இந்த அதிகாரங்களுக்கு தெரியாமல், கல்லிறக்கு உரிமையில் வழக்கு போடுகிற இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் விற்கப்படுகிறதா? யார் கேட்கிறது? ஏன் அதையெல்லாம் தடுக்கவில்லை? ஏனால் அதிகாரங்களுக்கு தெரிந்தே அதை அனுமதிக்கிறார்கள். கஞ்சா, கொக்கைன், அவின், மெத்தப்பட்டமின், ஏகப்பட்ட வாய்க்கு வராத போதைப் பொருள்கள் இந்த நாட்டில் புழங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. கல் இறக்குவது, பதநீர் இறக்குவது என்பது வேளாண்மையில் ஒரு பகுதி. ஆடு மாடு வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு, இதெல்லாம் வேளாண் தொழிலின் பெருக்கம், விரிவாக்கம் தானே ஒழிய அது தனித்த ஒன்று கிடையாது. அதனால்தான் இத்தனை உழவர் குடிமக்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள். இதையும் விட பெருந்திரளாக மக்கள் கூடி ஒரு மாநாட்டை நம்மளால் நடத்தியிருக்க முடியும். நெருக்கடி, கால நெருக்கடி, எங்களுக்கு இருக்கிற நெருக்கடி. ஐயா பாரதிய ஜனதா கட்சியின் துணைத் தலைவர் சொன்னது போல, ஈரோட்டு தேர்தலில் அங்கே நிற்க வேண்டிய நான் இங்கே நிற்கிறேன் என்றால் நான் வருகிறேன், பங்கேற்கிறேன் என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக. ஓட்டை என் மக்களிடத்திலே நாங்கள் கேட்டு பெறுவதென்பதே உரிமையை காப்பாற்றத்தான். உரிமையை இழந்து விட்டு அந்த ஓட்டை பெற்று எங்களுக்கு பயன் என்ன? ஓட்டுக்காக நிற்பவன் அங்கே நின்றுப்பான். நாட்டுக்காக நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தான் இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த மகனை பாருங்கள், எத்தனை ஆண்டு காலமாக இந்த கல் இறக்கிற உரிமையை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார். விவசாயினால் இது படிக்காதவன் செய்கிற வேலை என்று படித்து இந்த நாட்டில் எல்லா சட்டங்களும் எல்லா செக்ஷனும், திருக்குறளுக்கு தனியாக பொழிப்புரையே எழுதிய ஒரு அறிஞர், அவரோடு வாதத்தில் வாதிட்டு வெல்ல எவனாவது உண்டா? படிக்காதவன் செய்கிற தொழில் வேளாண்மை என்று எவன் சொன்னது? பசித்தவனுக்கு வயிறு பசிக்குமா, பசிக்காதா? பசி என்ற ஒன்று இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய வேலை வேளாண்மை என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே இந்த கோரிக்கையை வைத்து அரசுக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறோம். எங்களுடைய கோரிக்கையை, போராட்டத்தை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு இதில் பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து கூறிக்கொண்டே இருக்கிறோம். மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை, அதிகாரத்தை மக்கள் கையில் எடுப்பதுதான், வேற வழி கிடையாது. அதை நோக்கிய பயணம்தான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. நமக்கு ஒரு காலம் வரும், பனை சார்ந்த தொழில், தென்னை சார்ந்த தொழில், வேளாண்மை சார்ந்த தொழிற்சாலைகள் மக்கள் வாழ்விடங்களிலே நிறுவப்பட்டு வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற தற்சார்பு, பசுமை, தாய்மை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கப்படுகிற பொருளாதாரத்தை நிறுவி உலக நாடுகளை நம்பக்கம், தமிழ் குடிகள் நிறைந்து வாழுகிற தமிழகத்தின் பக்கம், தமிழ்நாட்டின் பக்கம் திரும்ப வைக்கிற காலத்தை மாண தமிழ் மக்கள் நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த மாநாட்டில் வாயிலாக நான் உங்களுக்கு அந்த உறுதியை தருகிறேன். இந்த மகன் இவர்களெல்லாம் சொல்வது நடக்குமா? அப்படிதான் என்னை தொடக்கத்தில் நினைத்தார்கள். சினிமா எடுக்கிற சின்ன பையன், இவனெல்லாம் ஒரு ஆளா என்று நினைத்தார்கள். தனியாக நின்று என்ன செய்வாய் என்றார்கள். ஒன்றும் செய்ய முடியாது என்றார்கள். பெரியார் இல்லை என்றால் தமிழ்நாட்டிலே அரசியலே இல்லை என்றார்கள். பெரியாரை பேசாது ஓட்டை பெறவே முடியாது என்றார்கள். திராவிடம் என்ற சொல்லு இல்லாது இங்கே அரசியலே இல்லை என்றார்கள். இந்தியம், திராவிடம் இது இல்லாத அரசியலே இல்லை என்றார்கள். இது ரெண்டுமே இல்லை. நாங்கள் காந்தியும் துணைக்கு கூப்பிடவில்லை, தாத்தா காமராஜரையும் துணைக்கு கூப்பிடவில்லை, பெரியாரையும் அழைக்கவில்லை, சிறியாரையும் அழைக்கவில்லை. திராவிடம்ங்கிற சொல்லு இல்லை. ஏனால் மான தமிழ் மக்களுக்கு அது தீட்டு, அதை நாங்கள் தொடவே இல்லை.
உங்களால் பயங்கரவாதி, தீவிரவாதி, கொலைகாரன் என்று தடை செய்து வைக்கப்பட்ட ஒருவனை தலைவனாக ஏந்தி நீங்கள் இறக்கிய கொடியை ஏற்றி 36 லட்சம் வாக்கை பெற்று 8.5 விழுக்காடு வாக்கை தொட்டு தனித்த ஒரு கட்சியாக தமிழினர் அரசியல் வரலாற்றிலே அங்கீகாரம் பெற்றிருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. இதெல்லாம் இல்லாது முடியாது என்றால், முடியாது என்று யார் சொன்னாலும் உங்களால் முடியாது என்று சொல்லுங்கள், யாராலும் முடியாது என்று சொல்லாதீர்கள். நாங்கள் ஒரு அகராதியை கொண்டவர்கள். உலகில் யாராலும் முடியாதது எங்களால் முடியும், எங்களால் முடியாதது உலகில் எவராலும் முடியாது என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள். கடலையே கடந்து வந்து விட்டோம், கரையை கடப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு நாள் இந்த நிலமும் அதிகாரமும் உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கு, உழவர்குடி மக்களுக்கு கைவரப்பெறுகிற போது ஒவ்வொருத்தருடைய கனவும் இங்கே 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 நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அத்தனையும் ஒரு நாள் நிறைவேற்றப்படும். குறைகளை கேட்கிறவர்களாக இல்லாமல் குறைகளை தீர்க்கிறவர்களாக எம் மக்கள் மாற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற தலையாய பொறுப்பும் கடமையும். அதிலே என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கிறது. கல் இறக்குவோர் என்றால் அது கல் இறக்குவோர் பிரச்சனை. விளைவித்த பொருள்களுக்கு விலையேற்றம் உரிய விலை என்றால் அது வேளாண்குடி மக்களின் பிரச்சனை. காவிரி நதிநீர் உரிமை போராட்டம் என்றால் அது வேளாண்குடி மக்களினுடைய சிக்கல். மீனவன் படுகொலை செய்யப்படுறான் மீனவர்களுடைய சிக்கல். மாணவர்களின் கல்வி கட்டண உயர்வு என்றால் அது அவர்களுக்கான பிரச்சனை. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சனை என்றால் அது அவர்களுக்கு. ஆசிரியர் பெருமக்கள், பகுதி நேர ஆசிரியர் பெருமக்கள் நிரந்தர பணி என்றால் அது அவர்களின் பிரச்சனை. பணி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற பிறகு பணி நியமனத்திற்காக 14,000 ஆசிரியர்கள் காத்திருக்கிறார்கள் என்றால் அது அவர்களுடைய பிரச்சனை. இப்படி கருதுவதுதான் இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை. இது நம் நாட்டு பிரச்சனை, நம் இனத்தின் பிரச்சனை என்று என்றைக்கு நாம் எண்ணி இணைகிறோமோ அன்றுதான் இந்த பிரச்சனைகளுக்கு முற்று வரும் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இங்கே இருக்கிற வேளாண் பெருங்குடி மக்களின் அமைப்பு, எங்க ஐயா செந்தில்குமார், என் தம்பி ஈசன் முருகசாமி, எங்க ஐயா நல்லசாமி, தம்பி பனையேரி பாண்டியனுடைய பிரச்சனை அல்ல, என் பிரச்சனை, உங்கள் பிரச்சனை, இந்த மண் பிரச்சனை. பசித்து உணவுங்கிற ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை, ஒவ்வொருத்தனுடைய பிரச்சனை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய எதிர்கால தலைமுறை தம்பி தங்கிகள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோரும் நீங்கள் வர்ற வழியில் பார்க்கலாம். கருப்பட்டி காஃபி என்று போடுறான். கருப்பட்டி, ஆலப்பட்டி டைட்டிலோட போடுவான். கருப்பட்டி காஃபி. அதுல ஏன் இயற்கை உணவு முறைக்கு திரும்புது உலகம், ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல. அதனால மரபணுவை மாத்திக்கிட்டு இருக்கான். 1 கிலோ தக்காளி என்றால் ஒரு 10 பழம் இருக்கணும்னா ஒரே பழத்தை 1 கிலோ வாக்கிறது, அந்த முடிவுக்கு வந்துட்டான். இப்ப அது மாதிரி எல்லாம் இயற்கை உணவுக்கு திரும்புது. கடைகளை போனா மரச்செக்கு எண்ணெய் இங்க விற்கப்படும்ன்றான். அப்ப இப்ப மாறுது. அது காரணம் யாரு? இந்த கும்பிட்டபடி நிக்கிறாரு பாருங்க, இந்த நிக்கிறாரு பாருங்க புறங்கை கட்டி. அதுக்காரு இவங்களுடைய பிள்ளை அங்கே ஒருத்தர் நிக்கிறான் பாருங்க, இங்க உட்கார்ந்துருக்கான் பாருங்க, நாங்க தான். ஆனா கத்திக்கிட்டே இருந்து செத்து போறவன் மட்டும் நினைச்சிடாத நீ. என்ன ஒருத்தன் கேட்டான், என்ன சீமான் முதலமைச்சரா இருக்கா, கட்சி ஆரம்பிச்சிருக்கா? இல்ல இல்ல, முச்சந்தில் நின்று கத்திட்டு சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சான். பிக்காலி பல வந்தவன் போனவன்ட்ட நாட்டை கொடுத்துட்டு 4-3 சீட்டை கட்டு முட்டிக்கால் போடுற ஈனப்பையன் நினைச்சிருக்கா நீ? என்னைய
ஏய் என்னை கேட்குறான், சீமா நீ தனிநாடு கேட்பிய? ஏன் ஏன் தனிநாடு கேட்கணும்? பாரத நாடு பைந்தமிழர் நாடு, இந்திய நாடு என் நாடு. தம்பி மொத்த தேங்காயும் என்னது? உடைச்சு சில்லெடுத்து கடிக்கிற செதர் தேங்காய் உடைச்சு சில்லெடுத்து கடிக்கிற சின்ன பயல்களை நாங்க. மொத்த நாடு என்னது? அது மாதிரி என்ன தெரியுமா சொல்லுவான், இவன்லாம் முதலமைச்சர் ஆகிறது அப்படிதான் நினைச்சுக்கிட்டு தான். இவனெல்லாம் ஒரு ஆளா நினைச்சுக்கிட்டு. இப்ப நான் மட்டும்தான் ஒரு ஆளா தெரியுது அவங்களுக்கு. தம்பி 20 நாடுகளின் படை திரட்டி வந்து என் தலைவனோட சின்ன ஓட்டான் சிங்களன். இப்ப 20 கட்சிகள் சேர்ந்து அவன் நாட்டு சண்டை, என்னைக்கு என் வீட்டு சண்டை, வீட்டோட சண்டை. மகன் அப்புறம் ஒன்னும் பண்ண முடியல. நீ நான் கேட்கிற கேள்வி கேட்டாது பதில் இருக்கா? பதில் இருக்கா? அவதூறை தவிர ஒன்றை ஏதாவது இருக்கா? இப்ப இவ்வளவு பேர் நாங்க பேசணும்ல, அதை விட்டு நானும் எங்க அப்பாவும் கல்லு குடிச்சோம்ல, அதான் போடுவான். எல்லாரையும் சொல்லல, ரெண்டு தொலைக்காட்சி இருக்கு. என் தலைவனை நீ எந்த தொலைக்காட்சியில வளையொலியாவது காட்டியிருக்கியா? உன்னை தவிர்க்க முடியாம காட்ட வச்சிட்டேன் பாத்தியா? நீ பிரபாகரனோட இவர் நிக்கிற படம் அந்த பாரு அப்படின்னு உன்னை காட்ட வச்சேன் பாத்தியாடா? அது மாதிரி தம்பி கல்லு 1 மடக்கு தான் குடிச்சிருக்கேன். கடையை தோட்டத்துக்கு வண்டியில் வச்சு குடிச்சுக்கிட்டே போவேன். புரியுதா உனக்கு? நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்க அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா? இந்த பாரு, உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது வச்சுட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்கறது. அதனால கல் என்பது இதெல்லாம் காலையில் ஏதாவது சாப்பிட்டியாப்பான்னு எங்கள் அப்பாவுக்கு கொண்டு வந்து, இது இப்போ பிளாஸ்டிக் குடுவையில் இருக்குது, மண்ணில் இருக்குது. அது வந்து சுரக்கா குடுவையில் வந்து இறக்கி இந்த 1 பனை கல் 48 நாள் குடிக்கணுங்கிறார். ஒரு மண்டலம் 1 பனை கல்லை வச்சிருவாப்புல. குடிச்சிட்டு அதுக்குன்னு கறி எல்லாம் ஆட்டுக்கறியை வாங்கி வதக்கி தின்னுட்டு போகும்போது உடம்புல ஒரு மினுமினுப்பு, ஒரு மதப்பெரும் பாருங்க. எவனாவது இப்படி பார்த்தா போதும், இவட ஏய் என்ன இல்லைண்ணே, என்ன இல்லைண்ணே, தெரியாம தெரிஞ்சுதான் பாரு. அவ்வளவு சேட்டை பண்ணவங்க நாங்க. அதுக்காக கல்லை குடிச்சா சேட்டை பண்ணமான்னு நினைச்சுக்க கூடாது, குடிக்கணும். ஒரு காலம் வருது. எப்படி காலம் வருது? பதநீர், இளநீர், கரும்புச்சாறு, என்ன பழச்சாறு, இதெல்லாம் தேசிய குடிபானங்கள். நீ குடிச்சே ஆகணும். ரோட்டு கடையில் போட்டு விற்க உன்னை விட மாட்டேன். நானே கடையை கட்டி வைப்பேன். அதுக்கு மாசம் 50 ரூபா 20 ரூபா வாடகை கட்டி விற்பேன். என் உழைக்கும் மக்கள் வீதியில் போட்டு விற்க நான் அனுமதிக்க மாட்டேன். என் காலில் போட்டிருக்க காலனி குளிரூட்டப்பட்ட அறையிலும், உழைக்கும் மக்கள், வேளாண்குடி மக்கள், என் ஆத்தாளப்பன் விளை வைக்கிற அத்தியாவசிய உணவுப் பொருள் வீதியிலும் கிடக்க வைக்கிறவன் நல்ல உழவல் குடியோன். உழவன் குடி மகனுக்கு பிறந்தவனா இருக்க முடியாது. ஏய், தலைகீழ் மாற்றம் தான். ஏசி ரூமுக்கு தெருவுலையும், தெருவில் கிடக்கிறது ஏசி ரூமுக்கு மாற்றி விட்டுருவேன். என்ன பண்ணுவோம் மாதிரி வச்சு விட்டுருவேன். நீ இளநீர் இங்க இருந்து போய் இளநீர்னா அங்க போய் குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம், பதநீர் குடிக்கலாம், நொங்கு, இதெல்லாம் தேசிய குடிபானங்கள். தேசிய மதுபானம், தமிழ் தேசிய மதுபானம் எது? பனம்பால், தென்னம்பால், மூலிகை சாறு. இந்த கலப்படம்னு கல்லில் எதுலையுமே கலப்படம் இருக்காது. ஏன்? ஒரு நேர்மையாளன் கையிலே அதிகாரம் போய்விட்டால் கலப்படம் என்பது இல்லை. அதைத்தான் எங்க அப்பா சொல்கிறார். நல்லாண்மை என்பது ஒருவனுக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொள்ளல், குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகு. மக்களின் தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்கிற ஒரு அமைச்சை உலகம் போற்றி தோழுங்கிறது. முறை செய்து காப்பாற்று மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அப்படி முறை செய்து காப்பாற்றும் ஒரு மன்னவனை, ஒரு தலைவனை இந்த நாடு தேர்வு செய்கிற போது இந்த விடுதலை என்ன? எல்லா விடுதலையும் இந்த நாடு அடையும். எல்லா விடுதலையும் அடையும் போது கல் விடுதலை எம்மாத்திரம்.
உறுதியாக நாம் அந்த உரிமையை பெறுவோம். எங்க ஐயா சொல்ற மாதிரி துணிஞ்சு இறக்கு, எத்தனை வழக்கு வருத பார்ப்போம். அதுக்காக நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை, உலகெங்கும் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி, பேரியக்கம். அது உங்களுக்கு சட்டப்பூர்வமாகவோ பொருளாதார அளவிலோ படையளவில் எந்த வழியிலையும் உங்களுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டம் எதற்கும் உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை என் அன்பு தம்பி பாண்டியன் அவர்களுக்கு இந்த மாநாட்டிலே நாம் தமிழர் கட்சி உறுதி அளிக்கிறது. நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பியதிலே நீங்கள் இதற்கெல்லாம் துணை நிற்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள். என்று நான் தள்ளி நின்றிருக்கிறேன், உங்களுக்கு துணை நிற்க என்றுமே உங்களோடு தான் இருக்கிறேன். நானும் எங்களுடைய அரசியல் பெரும்படையும் மக்களுக்கானது, உங்களுக்கானது. நம்பிக்கையோடு நில்லுங்கள். இது நமது மண்ணின் மக்களின் பிறப்பு உரிமை. போராடி பெற வேண்டியது மான தமிழ் மக்களின் மகத்தான கடமை. உழைக்கும் உழவர்குடி மக்களின் உரிமை. உழவர்களுக்கான அதிகாரம், உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்திற்கான அதிகாரம் விரைவில் நிறுவப்பட இருக்கிறது. சாராய கடைகளின் மூடல், கள்ளு கடைகளின் திறப்பு விழாக்கள் இங்கே நடக்கும். அதற்காக இவ்வளவு தூரம் இந்த உழைத்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்த பெருமக்கள், அதற்காக அரும்பாடு ஆற்றிய எண்ணற்ற என் உடன் பிறந்தார்கள், வேளாண் பெருங்குடி மக்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். நம்பிக்கையோடு இருங்கள். நாளை நமக்கானது. நன்றி, வணக்கம்.